செல்வத்தை இழந்தான், சொத்து சுகத்தை இழந்தான், கடைசியிலே தன் சரீரத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவனுக்கு ஆலோசனை சொல்ல வந்தவர்கள் அருகாமையில் இருக்க, இந்த யோபுவனுடைய முகத்தை அந்த நண்பர்களால் கூட பார்க்க முடியல. அவன் முகம் அவ்வளவு அந்த கேடு அடைந்திருந்தது. இயேசுவானவர் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவருடைய முகங்களை பார்க்க முடியல. நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம், அவருடைய முகத்தை அல்ல. அப்படியானால் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்க்க வேண்டும், உன் இருதயத்தை பார்க்க வேண்டும், உன் வாழ்க்கையை பார்க்க வேண்டும், உன்னுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சத்தியத்திலே இருக்கிறோம்? அப்போ இந்த யோபுவின் முகத்தை ஆண்டவர் பார்த்தார். அவனுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் கஷ்டமான சூழ்நிலையிலே, செல்வமா இருந்தவன் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையிலே, கடைசி நேரத்தில் அந்த நண்பர்கள் கூட அவனை விட்டு விட்டக்கூடிய சூழ்நிலையிலே, ஆனாலும் கர்த்தர் அவங்க முகத்தை பார்க்காம யோபுவின் முகத்தை பார்த்தான்.